இன்று தமிழக முதலமைச்சர் தலைமையிலே ஒரு அனைத்து கட்சி கூட்டம், அதாவது இந்தியாவிலே தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக நடைபெற்றது. அதில் பாட்டாளி கட்சி கலந்து கொண்டது. அது கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம். அதில் சொன்ன கருத்து, இப்பொழுது ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது. என்னன்னா, இன்னைக்கு இதுல ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறது. இதுல மறுவரை நடக்குமா, மறுசீரமைப்பு நடைபெறுமா, எப்போ நடைபெறும், அதுல எந்தெந்த மாநிலத்துக்கு அதிகமா எண்ணிக்கை வரும், எல்லாம் குறைக்கப்படும் எல்லாம் ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறது. இதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும். இன்னைக்கு பாட்டாளி கட்சி அனைத்து கட்சி கூடுதல் பேசினது என்னன்னா, சமீபத்தில் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் கோவைக்கு வந்தபொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறைக்கப்படாது, தென் மாநிலங்களுக்கு ஒரு தொகுதியும் குறைக்கப்படாது என்று மட்டும் சொல்லிவிட்டார். வட மாநிலங்களுக்கு எத்தனை அதிகப்படுத்தப்படும் என்று சொல்லவில்லை. அதையும் தெளிவுபடுத்தினால் இந்த குழப்பமே இருக்க போறது கிடையாது. ஏன்னா, அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 142 கோடியாக இருக்கும். அப்படி 142 கோடியாக இருந்தால் மொத்தம் எண்ணிக்கை, மக்களவையில் மொத்தம் எண்ணிக்கை கிட்டத்தட்ட இன்னைக்கு 543 753 உயரும். அதாவது 210 உயரும். அந்த 210 தொகுதிகளில் வட மாநிலங்களும் மேற்கு மாநிலங்களும் 195 தொகுதிகளை அவர்கள் பெறுவார்கள். தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்களும் சேர்ந்து வெறும் 15 தொகுதிகள் அதிகமாக பெறும். அதிகமாக சொல்லல நான். இல்ல, தமிழ்நாடு 2 தொகுதி தான் அதிகமா இருக்கும், கேரளா 1 தொகுதி குறையும், உத்தரப்பிரதேஷ் 48 தொகுதிகள் அதிகமாகும், பீகாருக்கு 30 தொகுதிகள் அதிகமாகும், மகாராஷ்டிரா 20 தொகுதிகள் அதிகமாகும். அப்போ இது நியாயமானது கிடையாது. அதாவது ஏன் இதுல குறைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னா, தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு அந்த திட்டத்திற்கு மிக சிறப்பாக செயல்பட்டது. தென் மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. அதே போன்று தென் மாநிலங்கள் இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு அதிகமாக அங்கே பங்கீடு இருக்கிறது. இவ்வளோ செய்தும் தொகுதிகளை குறைச்சிங்கன்னா அது நியாயமா கிடையாது. ஆனாலும் இது மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும். அதுதான் நாங்கள் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதே போன்ற ஒரு கூட்டம் மொழி கொள்கைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கும் இதே போன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாட்டாளி கட்சி முதலமைச்சர் கேட்டுக்கிட்டோம். இந்த கூட்டு நடவடிக்கை குழு தென் மாநில முதலமைச்சர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. அதோட நடவடிக்கை எப்படி இருக்கு? அது தெரியல. இன்னும் அது என்ன செய்ய போறாங்க அடுத்த கட்டம் எனக்கு தெரியல. அதுக்குள்ளே மத்திய அரசு அதை தெளிவுபடுத்தினால் நிச்சயமாக அது இந்த பிரச்சனை இல்லாம இருக்கும்.